ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். ஒரு 2-3 நாளாக வந்து வீடியோ போடல. அது கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் ஆனதுனால என்னால் வந்து வீடியோ போட முடியல. ஏன்னா முன்னையே வந்து நிறைய ப்ராப்ளங்களை வந்து சொல்லும்போதே நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அதனால் அதை வந்து நான் சொல்ல விரும்பலை. ஏன் நான் போடல அப்படின்றதுக்காக ரீசன் மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் கிட்டத்தட்ட வந்து இந்த மந்த்து ஸ்டிச் பண்ணதை நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு இது மூலயமா தான் நான் வந்து ஓரளவுக்காச்சும் வந்து பெட்டராக வந்து இதாகிறேன். ஸோ தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக முழுசாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ரேட் ஃபிக்ஸிங் எல்லாமே நான் வந்து தனியாகவே வந்து நாளைக்கு டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணுறது மாதிரி ஏதாவது நான் வந்து பார்சல் வந்து கேட்டுட்டு வந்துட்டேன். அவங்களும் சொல்லியிருக்காங்க. நானாக வந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே ஒசூரில் தான் வந்து பார்சல் போட்டு விடணும். வாரத்துக்கு ஒரு 2 தடவை போயிட்டு போட்டு வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன ஏதுன்ட்டு டீட்டெயிலாக நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ என்ன ஒரு நம்பர் வாங்கணும். இது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காகவே வந்து நம்பர் வாங்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? அதனாலே நம்பர் வாங்க போகிறேன். வாங்கி அதை வாங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரேட் எவ்வளோ என்னதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் முந்தானேத்தும் ஒரு சிஸ்டர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. பட் என்னால் வீடியோவில் வந்து அவங்கள காமிக்கவே முடியல. நெக்ஸ்ட் டைம் வருவாங்க. திருப்பி அவங்கள வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாங்க, அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களோட ஃபீட்பேக்குமே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. வீடியோவும் கொஞ்சம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணனால உங்களுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து தச்ச ப்ளவுஸ் அண்ட் சுடிதார் வந்து பார்க்கலாமா? இது வந்து அர்ஜென்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு கட் பண்ணி வச்சுது. மார்னிங் வந்து ஒரு 10 o'clock கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த அர்லூர் ப்ளவுஸு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இந்த வேறவங்க அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களோட பாப்பு பாருங்களேன், வந்து ஃபுல்லாக ப்ளெயின் தான். அவங்களுக்கு இப்படி தான் வேணும்னு கேட்டாங்க. இங்கே பாருங்கள், ப்ரின்ஸஸ் கட்டிங் கூட பரவாயில்ல. இது அதை விட கொஞ்சம் பட்டி இல்லாமல் வெறும் டாட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பைப்பிங் வைக்க சொல்லியிருந்தாங்க. பைப்பிங் வச்சுருக்கேன். கொஞ்சம் அவசரமாக ஸ்டிச் பண்ணதுனால கொஞ்சம் பைப்பிங் வந்து சொத்துருக்கும். ஏன்னா வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ஈஸி தைக்கிறதுக்கு. இது அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து அவங்களுக்கு மிச்சமாக இருந்துச்சு, அதை வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி, இதுக்கு லைனிங் எல்லாம் ஒன்றும் போடல, அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வேர் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் திருப்பிட்டுருக்கு. பைப்பிங் வச்சுருக்குது இந்த கலர் ப்ளவுஸ். அப்புறம் சுடிதார் வந்து பார்க்கலாம். இந்த கலர் டிசைன் எல்லாம் எதுவும் வைக்கல, லைனிங்கும் போடல. கழுத்து வச்சு டசல்ஸ் வந்து 2 வச்சுட்டு ஃபுல் ஸ்லீவ் வச்சு கீழே மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டுக்காக லென்த் பத்தலை. அதுக்கப்புறம் அதை கிளாத் வந்து ரெட் கலர் கிளாத், பேண்ட் கிளாத் வந்து கொடுத்தது. இன்னொரு ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பேண்ட்டு. இப்போ இன்னுமே 5 sarees இருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரே கலர் தான். அதை கொஞ்சம் கட்டணுன்றதுக்காக ஒரே கலர் வந்து வாங்கியிருக்காங்க. இதை நான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுவேன்.
இதுக்கு லைனிங் வந்து இல்லை, வாங்கணும். பல்காக இந்த ஒரே கலராக வந்துச்சுன்னா வாங்க முடியாது இல்லைங்களா. நல்லாயிருக்கு சாரீ வந்து. இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்த சாரீ அப்போது. இது வந்து நாளைக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இதுங்களுக்கு இன்னுமே பட்டன் காஜா தான் வைக்கிறாங்க. அங்கே ஒடிசாவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பட்டன் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்படி தான் வச்சு கொடுக்கணும். 3 ப்ளவுஸ் சீக்கிரமாக முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். சமைக்கல இன்றைக்கி. அவர் சொல்லிவிட்டேன், இன்றைக்கி கம்பெனியில் வந்து சாப்பிட கொடுப்பாங்க, அப்படியே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் வரல. இன்னும் நாளைக்கு ஸ்டிச் பண்ணது எல்லாமே சேர்த்து நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா குப்பையாக கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் திருப்பி இது பண்ண சொல்லிட்டு வந்துட்டாரு. பார்த்து என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸ்டிச்சிங் பண்ணால் என்ன நிலைமையில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஒரு டைம். இது வந்து ஓரம் அடித்து வச்சாச்சு. மொத்தமாக வந்து ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட 7 ப்ளவுஸு இன்றைக்கி ஒரு நாளில் முடித்தேன். இப்போ வந்து டைம் வந்து 8:48. முடிச்சுட்டு லேஸ் எல்லாமே வச்சுட்டேன். அதை நான் உங்களுக்கு இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அவருக்கு சமைக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். கொஞ்சமாக பாத்திரம் மட்டும் இருக்குது. இது விளக்கிட்டு அவருக்கு ஏதாவது செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு என்ன ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து பார்க்கலாம். ஃபேஸ் வந்து இது பண்ணிக்காதீங்க. எனக்கு காலிலேருந்து மிஷின் மேலே மட்டும்தான் உட்காந்துட்ருக்கேன். எனக்கு என்னவோ மூஞ்சி வீங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, பார்க்கலாம். அவங்களோட ப்ளவுஸை வச்சு அவங்களோடது வச்சுருக்கேன். ரொம்ப எல்லாம் இல்லை, வெறும் ரவுண்ட் நெக் வச்சு. ஸ்லீவ்ஸ் கூட வந்து லேஸ் இல்லை, ஏன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் 3 டாட் ப்ளவுஸ். ஓகேங்களா. இது ஒன்றாச்சா. அதுக்கப்புறம் இது சேம் அதே மாதிரி தான், பட் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். முடிஞ்சுக்கா. அது வந்து இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க, இது வந்து இன்னொரு ப்ளவுஸ். இது வந்து குரூப்பாக வந்து எடுத்திருக்காங்க. சாரியும் வந்து நான் காட்டுறேன் லாஸ்ட்டில். ஏன்னா ஒரே மாதிரி ப்ளவுஸா, அதனால மாற்றி வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இதாவது அளவு ப்ளவுஸ். எல்லாமே ஒரே கலர் தான். இது வந்து நான் ஸ்டிச் பண்ண அளவு கொடுத்துருக்காங்க. முன்னே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த சாரீ இது. இதுக்கு மட்டும்தான் வந்து நாட் வச்சுருக்கேன். இந்த கயிறு இருந்துச்சு, இல்லைன்னா அவ்வளோதான். வாங்க முடிய மாட்டேங்க, பக்கத்தில் இல்லை. ஃபுல் ஸ்லீவ்ஸ் வச்சு அதே மாதிரி ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன். சாரீஸ் கட்டுறாயிருங்க. இது வந்து சாரீஸ் அடித்து ஓரம் அடித்து வச்சாச்சு. 5 சாரீ. 1 2 3 4 5. திருப்பி இன்னொன்று வரும், பார்க்கலாம். கரெக்டாக வந்து காலையிலே ஸ்டிச் பண்ணது. இங்கே பாருங்கள், ஸ்டோன்ஸ் வச்சு டிசைன் வச்சுருக்கேன். இது மட்டும் ஒட்டினது. இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணது. பாருங்கள், இது வந்து சாரீ. இப்போ வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். இது வந்து அக்காவை தான். அவங்களுக்கு இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்து லேஸில் டிசைன் பண்ணிட்டேன். லட்கன் இது வந்து 2 வச்சுட்டேன். நல்லா இருக்குங்களா இந்த டிசைனு? மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது நான் அவங்க வந்து போடுறதுக்காக கொடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 2 சாரீ வந்து
ஸ்டிச் பண்ணிக்க சாரியில் ப்ளவுஸு. இது வந்து சாரீ நல்லா சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக டெய்லி வேர்க்காக. அதோட ப்ளவுஸ் வந்து இது ரவுண்ட் நெக்கு அடித்து தைப்பிருக்கேன். ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான். நெக்ஸ்ட் இது வந்து சாரியில் ஒரு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கை மட்டும் கொஞ்சம் லென்த்தாக கேட்டிருந்தாங்க. இதுவும் வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான். பாருங்கள், இந்த கொக்கை கட்டுறது வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு உள்ளேயும் பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த இதுவுமே குத்தாது, அதனால தான் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 வாரமாகவே ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, தைக்க முடியாமல். நேற்று ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு 2 நாள் என்னால் தைக்க முடியாமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து சனிக்கிழமை தைச்சதாங்க. ஞாயிறு திங்கள் தைக்கல, செவ்வாய்க்கிழமை தான் வந்து உட்காந்தேன் இன்றைக்கி. அதுவும் வந்து 2 மணிக்கு உட்காந்தேன். இப்போ வந்து 2 ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 1.25 மணி நேரம் அது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஊக்கும் சேர்த்து அதிலே வந்து கட்டியிருந்தேன்னா ஐ கட்டுறது ஊக்கு கட்டுறது அப்படின்றதுனால அதுக்கு சேர்த்து இது 1.25 மணி நேரம்குள்ளே இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் ப்ளவுஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து 1.5 மணி நேரம். இப்போ வந்து 1.25 மணி நேரத்துக்கு வந்து இறங்கியிருக்கேன். அதுவே இது அப்படின்னாவே 1 மணி நேரத்தில் தைச்சிடுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் வலுவலுக்குதுன்னா 1.5 மணி நேரம் இல்லைன்னா 1.25 மணி நேரம் ஆகிடுது இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை பின்னாடி இந்த மாதிரி அடித்து திருப்பாமல் பைப்பிங் கொடுக்கணும், அந்த மாதிரினா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து என்னோடய வீடியோவை பார்த்து அவங்க வந்து மொத்தத்தில் இருக்காங்க, அங்கேருந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து அவங்க மாமியாருக்காக வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுது. இன்னும் வேர் பண்ணலன்னு சொன்னாங்க. பட் அவங்களுக்காக வந்து நான் ஸ்டிச் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பி இன்னொரு ப்ளவுஸ் வந்து ஒரு 26.5 இல்லை 22 சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஸ்டிச் பண்ண சொல்லிவிட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன். நான் ப்ளவுஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் சிஸ்டர்கிட்ட சொல்லி, சிஸ்டர் இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் வீடியோ எடுத்து தரீங்களா அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து வீடியோவும் எனக்கு எடுத்து ஷேர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி. அவங்க வந்து சும்மா சிம்பிளாக கேட்டாங்க. எனக்கு அப்படியே கொடுக்க விருப்பம் இல்லை, கொஞ்சம் வந்து லுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா தீபாவளி சீருக்காக தான் இந்த புடவை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்களா. அது அப்படியே நல்லா இருக்காது, கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேஸு கொஞ்சம் சமோசா டிசைன் வச்சு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கேன். எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேட் ஃபிக்ஸிங் அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே வந்து ஒரு 4000 ஸ்டிச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 4000 இல்லைனா ஒரு 3800 அந்த மாதிரிக்குள்ளே நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். எனக்கு அது வந்து பெரிய அமௌண்ட்டு தான் உண்மையாகவே. ஏன்னா அது ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஹாப்பின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு அதை ஏர்ன் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது, சுலபமும் கிடையாது. பட் எனக்கு ஓகேன்னு பட்டுச்சு. வேலைக்கு போகணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, பட் இதையும் ரன் பண்ணணும்னு இருக்குது. நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து அப்டேட் வந்து நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா மற்றவங்க கால் கீழே இருந்து நம்ம வளரணுன்ற எந்த அவசியமே இருக்காது. ஏன்னா நான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கேன், எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன், யார் என்ன சொன்னாலும் சரி. ஏன்னா சம்பாதிக்கிற வயசில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். நம்ம வயசானதுக்கப்புறம் நம்மளால் சம்பாதிக்கவும் முடியாது. அந்த நேரத்தில் நம்ம வந்து எதுவுமே யோசிக்க முடியாது. இப்போ வயசு இருக்கிறதுனால அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 வருஷமாச்சும் நம்ம நல்லா வேலைக்கு போய் கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டோன்னா நாம் வந்து கொஞ்சம் கெத்தாக வந்து வாழ முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்குள்ளேயே வந்து நல்லா
வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலைகள் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு ஹார்ட், அதுக்கப்புறம் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல். பை பாய்.